Class Higher Secondary second year, subject chemistry, unit 7th unit, lesson chemical kinetics. இந்த லெசன் நாம் பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட். ஸோ ரியாக்ஷன் ரேட்டை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசஸ் ப்ராசஸை செயல்படுத்துதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷன் ரேட் தான் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லணும். ஒரு ரியாக்டன் கன்வெர்டட் டு ப்ராடக்ட் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது எடுத்துக்கிற அந்த டியூரேஷன் டைம் தான் நம்ம ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அஃபெக்டட் பை த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன், நேச்சர் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஒரு ரியாக்டனுடைய நேச்சர் அண்டு ஸ்டேட். ஸோ நேச்சர்ன்றது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்திருக்கு, ஸ்டேட்ன்றது அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்திருக்கு. ஸோ ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ரியாக்ஷன் ரேட்டை ஒரு ரியாக்டன்ட் நிர்ணயிக்குது. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து கண்டிப்பாக ப்ராடக்ட் தரும். ஏன்னா 10 மாலிகுல் இருக்குன்னா அந்த 10 மாலிகுல் நெருக்கமாக இருக்கும்போது அதிக அளவு வினைபுரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் சேரத்துக்கு மிகவும் முக்கியமானது. அது அதிகரிச்சுன்னா கண்டிப்பாக ரியாக்டனுடைய ஸ்பீடும் அதிகரித்து நமக்கு ப்ராடக்டை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷனுடைய டெம்பரேச்சர் வெரி இம்பார்ட்டன்ட். சம் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்கும், சில ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்காக இருக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் எமிட் பண்ணுது டெம்பரேச்சரை. ஸோ அதுக்கு லோயர் டெம்பரேச்சரும். அதே போல் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் பெரும்பாலும் அப்சர்விங் எனர்ஜி, அதனால் இதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்சர்வ் ஆகிட்டு நமக்கு அதனுடைய ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக இருக்கு. அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 hours நடக்கிற ரியாக்ஷனை ஃபியூ மினிட்ஸ்லேயும் சில ஃபியூ மினிட்ஸில் நடக்கிற ரியாக்ஷனை ஹவர்ஸ் கணக்காகவும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கேட்டலிஸ்ட்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கருதுகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்க்குறோம், நேச்சர் அண்டு ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். இதனுடைய கான்செப்டை இங்கே கொடுத்துருக்காங்க, அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். We know that the chemical reaction involving breaking of certain exiting bond of the reactant and forming new bonds which leads to the product. ஒரு ப்ராடக்ட் உருவாகும்போது ரியாக்டனுக்குள்ளே சில பிணைப்புகள் பாண்ட் பிரேக் ஆகும், சில நியூ பாண்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அப்படி உருவாகி தான் ப்ராடக்டை தரோன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம். இதில் த நெட் எனர்ஜி இன்வால்வ்ட் இன் திஸ் ப்ராசஸ் இஸ் dependent on the nature of the reactant and hence the rate are different for different reactant. So different reactant பொறுத்து different அதனுடைய நேச்சர் அமையுது. அதனால் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ரேட் ரியாக்ஷன் கிடைக்கும். Let us compare the following two reaction that you carried out in volumetric analysis. Volumetric analysis பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் தி முதல்ல ரியாக்டன் தன்மையை பொறுத்து, ஒவ்வொரு ரியாக்டனும் ஒவ்வொரு தன்மை உடையது இல்லையா, அதை பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டை KMnO4ஓட நம்ம டைட்ரேட் பண்ணுறோம். இதே கான்செப்டில் ஆக்சாலிக் ஆசிடோட KMnO4 நம்ம டைட்ரேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு ரியாக்ஷனும் KMnO4 ஆக்சிடேஷன் ரியேஜெண்ட்டாக செயல்படுது. பட்டு ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கும் ஆக்சாலிக் அமிலத்துக்கும் உள்ள இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுறதன் பொறுத்து பொதுவாக இந்த KMnO4 ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஈஸியாக ஆக்சிடேஷன் செய்திடும் ஃபியூ மினிட்ஸில். ஆனால் ஆக்சாலிக் ஆசிட் இந்த KMnO4 ஆக்சிடேஷன் பண்ணிடுது ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொடுக்கும்போது தான் இது கண்டிப்பாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். அதே போல் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சாலிட், லிக்யூட், கேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நமக்கே தெரியும், ஈஸியாக மூமெண்ட் ஆகிட்டு இன்னொரு மாலிகுலோட கொலிஷன் ஆகிறதுக்கு கேஸ் மாலிகுல் உடைய தன்மை அதிகமாக இருக்கும். Therefore physical state, the reactant also plays an important role to influence the rate of reaction. Gas phase reaction
or faster as compared to the reaction involving solid or liquid reactant. For example, reaction of sodium metal with iodine vapors is faster. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சோடியம் மெட்டலில் அயோடின் வேப்பரை பாஸ் பண்ணோம்னா அது ரொம்ப வேகமாக ரியாக்ட் ஆகும். ஆனால் சாலிடான சோடியமும் சாலிடான அயோடினும் மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் ஆகாது. அதனால் கேஸ் பேஸ் வெரி ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியதுனும் அதை விட குறைவாக லிக்யூடும் அதை விட குறைவாக சாலிடும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விதமான விஷயம், ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்தவரையும் சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் சரி, அந்த நேச்சர் ஆஃப் கெமிக்கல் அதனுடைய தன்மையை பொறுத்து தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதுபடி பாருங்கள். let us consider another example that you carried in inorganic qualitative analysis of lead salt. lead salt qualitative if you mix aqua solution of colorless potassium hydrodium with colorless solution of lead nitratium mix பண்ணும்போது precipitate உண்டாகும் yellow கலரில். இந்த yellow lead iodide precipitate இன்ஸ்டன்ட்லி உருவாகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு உருவாகக்கூடியது. whereas if you mix solid lead nitratium with solid potassium hydride எடுத்துக்கிட்டோம்னா இந்த கலர் உருவாகிறதுக்கு appear slowlyன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சாலிடாக இருக்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதை நம்ம 10th பார்த்துருக்கோம். லெட் நைட்ரேட்டோட பொட்டாசியம் ஹைட்ரைடு போடும்போது நமக்கு எல்லோ கலர் சடன்லி ஃபார்மேஷன் ஆகும் ப்ரிசிபிடேட்டாக. அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் பார்க்குறோம். இது என்ன சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவைகளுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி ஸோ இதனுடைய கொலிஷன் தியரி படி உருவாகும். பாருங்கள், the rate of a reaction increase with increase the concentration of the reactant. The effect of the concentration is explained on the basis of collision theory of reaction rate. According to this theory, the rate of a reaction depends upon the number of collision between reacting molecules. Higher the concentration, greater is the possibility for collision and hence the rate. பொதுவாக கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் போது மாலிகுல்கள் இருக்கிற இடையே இருக்கிற அந்த கொலிஷன் கான்செப்ட் படி மோதல் அதிகமாக அவைகளுக்குள்ள ரியாக்ஷன் ரேட்டும் அதிகரிக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் பொறுத்தும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பொறுத்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு 3 கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஏபிசின்ற அதாவது சிம்பிள் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பொதுவாக ஃபஸ்ட்டு ஏவில் 10, 20, 40ன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 0.1 மொலாரிட்டி உள்ள சோடியம் டைசல்ஃபேட் எடுத்துக்கிட்டு அதை நம்ம 50 mlக்கு மேக்கப் பண்ணுறோம். ஸோ இப்போ 10 ml சோடியம் டைசல்ஃபேட்டுக்கு 40 ml வாட்டர், 20 mlக்கு 30 ml வாட்டர், 40 mlக்கு 10 ml வாட்டர் போட்டு அதனுடைய வேல்யூம் நம்ம குறித்து வச்சுக்கிறோம். இப்போ இங்கே இதனுடைய ரியாக்ஷன் டைம் நம்ம நோட் பண்ணுறோம். அதுபடி நோட் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க. 40 ml சோடியம் டைசல்ஃபேட் 10 ml இருக்கிற இந்த வாட்டரை ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.08. ஸோ இது வேகமாக அதாவது ஸ்பீடாக செயல்பட்டு குறைவான நேரத்திலே ப்ராடக்ட்டை தரும். அதை விட கொஞ்சம் குறைவான கான்சன்ட்ரேஷன் உள்ள 0.04 அதை விட கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். இது அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். தேங்க்யூ. see you next class.